வணக்கம். ஹெச்டிஎஃப்சி பேங்கிங் வழியா வந்துட்டு நம்ம ரீசார்ஜ் அண்ட் பில் பே வந்து எப்படி பண்றது? அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ நெட் பேங்கிங் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, மெயின் பேஜ்லயே உங்களுக்கு பில் பே அண்ட் ரீசார்ஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே நம்ம இபி பில்ஸ் ஆகட்டும், டெலிஃபோன் பில், டிடிஹெச் ரீசார்ஜ், கேஸ் பில்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்சூரன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இதில பண்ணிக்கலாம். ஸோ அதில வந்து இந்த கன்டின்யூ அப்படிங்கிறத குடுத்துருங்க. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னென்ன மெயினா நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்துட்டு அந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இங்க வந்துரும். ஸோ எலக்ட்ரிசிட்டி, டிடிஹெச் அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து சாம்பிளுக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் காட்டுறேன். ஸோ இப்போ டிடிஹெச் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, ஸோ அவங்களுக்கான ஆல்மோஸ்ட் வந்து மேக்ஸிமம் எல்லாமே இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ டாடா ப்ளே அப்படின்னா நீங்க டாடா ப்ளே செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர் அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்க பே பண்ணிடலாம். ஸோ இதுல இன்னொன்று ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா மர்ச்சன்ட் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இப்போ மாசம் நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்க போறோம் அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வந்து நம்ம சேனல்ல வந்து சொல்லியிருப்பேன். ஸோ மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து போகிறது தான் வந்துட்டு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கார்டு நம்பர் வந்து கேட்கும். ஐம் நாட் அ ரோபோட் கொடுத்து கண்டினியூ பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த இதுக்கு வந்து எவ்வளோ செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு செட் பண்ணி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளோட ரீசார்ஜஸ் எல்லாமே வந்துட்டு நெட் பேங்கிங் வழியாக நீங்கள் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.